இலங்கை தமிழர் பிரச்சினை குறித்த அறிக்கை உலகத் தமிழர் மாநாட்டில் சமர்ப்பிக்கப்பட்டது. இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண்பது தொடர்பான அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை புரிந்து கொள்ள முடியவில்லை என தமிழ் தேசிய கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. டிஎன்ஏவுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயார் என்கிறது அரசாங்கம். புனர்வாழ்வு பெறாமல் நழுவிய 1000 முன்னாள் போராளிகளை படை புலனாய்வு பிரிவினர் தற்போது உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக கூறுகிறார் ஹத்தொருசிங்க. இனி விரிவான செய்திகள். இலங்கை தமிழர் பிரச்சினை குறித்த அறிக்கை உலகத் தமிழர் மாநாட்டில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் நடைபெற்ற உலகத் தமிழர் மாநாட்டில் இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. 3 தினங்கள் இடம்பெற்ற இந்த மாநாடு கடந்த வியாழக்கிழமை ஆரம்பமானது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இலங்கை தமிழர்களின் பிரச்சினை தொடர்பான அறிக்கையொன்றை மாநாட்டில் சமர்ப்பித்துள்ளனர். யுத்த வலய மக்களின் நிலைமை, அதிகார பகிர்வு, இனப்பிரச்சினைக்கான தீர்வு, யாழ்ப்பாண மாணவர்களின் கைது, காணி பிரச்சினை, தற்போதைய அரசியல் சூழ்நிலைகள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் இந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. இந்தியா, ஆஸ்திரேலியா, மியான்மர் போன்ற நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகளும் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. தேசிய இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண்பது தொடர்பான அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை புரிந்து கொள்ள முடியவில்லை என தமிழ் தேசிய கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. அதிகார பகிர்வு மற்றும் 13ஆம் திருத்தச் சட்டம் தொடர்பில் அரசாங்கம் முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களை வெளியிட்டு வருவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற தெரிவுக்குழு முறைமை தொடர்பில் உடன்பாடு கிடையாது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் சுயாதீனமாக பேச்சுவார்த்தை நடத்த முடியாத நிலையில் பாராளுமன்ற தெரிவுக்குழு தொடர்பில் எவ்வாறு நம்பிக்கை கொள்வது என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். வடக்கு கிழக்கு மாணவர்களுக்கு எவ்வாறு அதிகாரங்களை பகிர்வது என்பது தொடர்பான யோசனை திட்டத்தை தமது கட்சி ஏற்கனவே அரசாங்கத்திடம் முன்வைத்துள்ளதாக சுரேஷ் பிரேமச்சந்திரன் குறிப்பிட்டுள்ளார். தேசிய இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண்பது தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் பேச்சுவார்த்தை நடத்த தயார் என அரசாங்கம் அறிவித்துள்ளது. பாராளுமன்ற தெரிவுக்குழுவின் அமர்வுகளின் மூலமே 13ஆம் திருத்தச் சட்டத்தில் திருத்தங்கள் கொண்டு வர முடியும் என அமைச்சர் நிமல் சிறிபாலடி சில்வா தெரிவித்துள்ளார். 13ஆம் திருத்தச் சட்டத்தில் திருத்தங்களை செய்வது குறித்து அரசாங்கம் இன்னமும் தீர்மானிக்கவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தேசிய இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு 13வது திருத்தச் சட்டத்தில் திருத்தங்களை செய்ய வேண்டுமானால் அதற்கு தயார் எனவும், எனினும் அது பாராளுமன்ற தெரிவுக்குழு அமர்வுகளின் மூலமாக எட்டப்படும் இணக்கப்பாட்டின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். எந்த நேரத்திலும் தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் பேச்சு நடத்த தயார் எனவும், பேச்சுவார்த்தைகள் தொடர்பில் முனைப்பு காட்டவில்லை என்ற குற்றச்சாட்டை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தாம் விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்தார்கள் என்பதை மறைத்து புனர்வாழ்வு பெறாமல் நழுவிய 1000 முன்னாள் போராளிகளை படை புலனாய்வு பிரிவினர் தற்போது உன்னிப்பாக கண்காணித்து வருகின்றனர். ஏனெனில் இவர்களே வடக்கில் இடம்பெறும் பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர் என்பது தெரிய வந்துள்ளது என யாழ் மாவட்ட கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் மஹிந்த ஹத்தொருசிங்க தெரிவித்துள்ளார். தற்போது வடக்கில் இடம்பெற்று வரும் கைதுகள் தொடர்பாக கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இறுதிப் போரின் போது விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்தவர்கள் படையினரிடம் சரணடைந்து இருந்தார்கள். அவர்கள் புனர்வாழ்வு நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டனர். தொழிற்பயிற்சியும் புனர்வாழ்வும் வழங்கப்பட்ட பின்னர் அவர்கள் சமூகத்தோடு ஒன்றிணைக்கப்பட்டனர். ஆனால் தாம் விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்ததை சிலர் மறைத்து புனர்வாழ்வு பெறுவதில் இருந்து நழுவி விட்டார்கள். படையினர் கண்களிலிருந்து தப்பிய இவர்கள் பொதுமக்களாக நலன்புரி நிலையங்களுக்கு சென்று விட்டனர். இவ்வாறு நழுவியவர்களே வடக்கில் இடம்பெறும் பல்வேறு குற்றச்செயல்களுடன் தொடர்புடையவர்கள் என தெரிய வந்துள்ளது. எனவே இவர்களின் நடவடிக்கைகளை படை புலனாய்வு பிரிவினரும் பயங்கரவாத தடுப்பு போலீசாரும் கண்காணித்து வருகின்றனர். இதன் அடிப்படையிலே குற்றச்செயல்களுடன் தொடர்புடையவர்கள் என்ற சந்தேகத்தின் பேரில் விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னாள் உறுப்பினர்கள் 48 பேர் பயங்கரவாத தடுப்பு போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். தற்போது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வரும் இந்த முன்னாள் போராளிகள் விரைவில் புனர்வாழ்வு முகாமுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளனர். இதேவேளை வடக்கில் 1000 முன்னாள் போராளிகளை இன்னமும் படை புலனாய்வாளர்களும் பயங்கரவாத போலீசாரும் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர் என மஹிந்த ஹத்தொருசிங்க தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு செயலாளர் கோத்தாபய ராஜபக்ச நாட்டின் நீதித்துறை தொடர்பில் வெளியிட்ட கருத்திற்கு ஜனநாயகத்திற்கான சட்டத்தரணிகள் சங்கம் கண்டனம் வெளியிட்டுள்ளது.
நீதித்துறையினூடாக நாட்டின் ஸ்திரத்தன்மைக்கு குந்தகம் ஏற்படுத்த சிலர் முயற்சித்து வருவதாக பாதுகாப்பு செயலாளர் கோத்தாபய ராஜபக்ச குற்றம் சுமத்தியிருந்தார். எனினும் இந்த குற்றச்சாட்டை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் பாதுகாப்பு செயலாளர் பொறுப்புணர்ச்சியின்றி கருத்து வெளியிட்டுள்ளதாகவும் ஜனநாயகத்திற்கான சட்டத்தரணிகள் சங்கம் அறிவித்துள்ளது. பொதுத்துறை ஊழியர் என்ற ரீதியில் கருத்துக்களை வெளியிட வேண்டுமே தவிர அரசியல் கருத்துக்களை பாதுகாப்பு செயலாளர் முன்வைக்க கூடாது என அந்த சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. பிரதம நீதியரசர் சிராணி பண்டாரநாயக்கவிற்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் ஜனநாயக விரோதமானது என அந்த அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. சிறிய தவறு இழைத்திருந்தாலும் பதவி ராஜினாமா செய்திருப்பேன் என பிரதம நீதியரசர் சிராணி பண்டாரநாயக்க தெரிவித்துள்ளார். போலியான முறையில் தமக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கலனி ரஜமகா விகாரையில் நடைபெற்ற மத வழிபாட்டு நிகழ்வில் கலந்து கொண்ட போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். நீதித்துறையை வலுப்படுத்தும் வகையில் போராடி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை நீதிமன்றத்திற்கும் நிறைவேற்று அதிகாரத்திற்கும் இடையில் முரண்பாட்டு நிலைமை ஏற்பட்டுள்ளதாக தெல்பொத்த தம்மஜோதி தேரர் தெரிவித்துள்ளார். தெற்காசிய பிராந்திய வலயத்தில் ஒரே ஒரு பெண் பிரதம நீதியரசராக கடமையாற்றி வரும் சிராணி பண்டாரநாயக்கவிற்கு எதிராக போலி குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். 30 வருடங்கள் நாட்டில் இடம்பெற்று வந்த போரை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் முடிவுக்கு கொண்டு வந்து விடுதலை புலிகள் தோற்கடிக்கப்பட்டனர். அவர்கள் 2009ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் திகதி முற்றாக அழிந்து போயினர். போரின் இறுதி வாரத்தை கூறி ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஓய்வு பெற்றாலும் அவரை சர்வதேச நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என எரிக் சொல்ஹேம் கூறுகிறார். விடுதலை புலிகளின் அடிப்படை மனநிலைமை இன்னும் உலகில் உள்ளது. அது மாத்திரமல்லாது இந்த மனநிலை அவர்களை வாழ வைத்தும் வருகிறது. அவர்களின் பணம் இன்னும் செயற்பட்டு வருவதுடன் நாட்டில் குழப்பமான நிலைமையை ஏற்படுத்த பல சக்திகள் தருணம் பார்த்து காத்திருப்பதாக அமைச்சர் டலஸ் அழகப்பெரும தெரிவித்துள்ளார். ஹக்குரசையில் நடைபெற்ற வைபவம் ஒன்றில் உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை கூறியுள்ளார். 2010ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்ற போது மஹிந்த ராஜபக்ச அரசாங்கம் முடிவுக்கு வந்துவிடும் என கூறினார். ஜனாதிபதி தோற்பார் என தெரிவித்தனர். பல சக்திகள் இணைந்து அரசாங்கத்தை தோற்கடித்து நாட்டை பின்னோக்கி தள்ள முயற்சித்தனர். சரத் பொன்சேகாவிற்கு பின்னால் இருந்து கொண்டு கோடிக்கணக்கான டாலர்களை செலவு செய்தனர். பல்வேறு வழிமுறைகளை கையாண்டனர். எனினும் பொன்சேகாவின் பின்னால் இருந்தவர்கள் எவரும் தற்போது அவரிடம் இல்லை. அவருக்கு தொலைபேசி அழைப்பை எடுக்கக்கூட எவரும் இல்லை. குறைந்தபட்சம் வேட்பு மனுக்களில் கையெழுத்திட்டவர்கள் கூட அவருடன் இல்லை. அன்று அரசாங்கத்தை தோற்கடிக்க முடியாத சக்திகள் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை அடிப்படையாக கொண்டு வேறு விதமாக நாட்டை குழப்ப நிலைக்குள் தள்ள முயற்சித்து வருகின்றனர். ஜே.ஆர். ஜெயவர்தனவின் அரசாங்கத்தினால் கொண்டு வரப்பட்ட 1978ஆம் ஆண்டு அரசியலமைப்பு சட்டத்தின் இலக்கம் 107வது சரத்திற்கு அமையவே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் அன்று ஐக்கிய தேசிய கட்சியின் அரசாங்கம் 4 உயர் நீதிமன்ற நீதியரசர்களை வேட்டையாடியது. அவை எவருக்கும் நினைவில் இல்லை. நம்பிக்கையில்லா தீர்மானத்தை மஹிந்த ராஜபக்ச புதிதாக கொண்டு வந்தார் என காட்ட சில சக்திகள் முயற்சித்து வருகின்றன. இது முற்றிலும் பொய்யானது. ஜனாதிபதி 30 வருடங்களாக சட்டத்தரணியாக பணியாற்றிய அனுபவம் கொண்டவர். பிரதம நீதியரசரை பயன்படுத்தி தனது தேவையை நிறைவேற்றிக் கொள்ளவோ நீதிமன்றத்தை தரம் தாழ்த்தவோ ஜனாதிபதிக்கு எந்த தேவையும் இல்லை என அமைச்சர் டலஸ் அழகப்பெரும மேலும் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டவர்களிடம் கோடிக்கணக்கில் பணத்தை பெற்றுக்கொள்ளும் அமைப்புகள் மற்றும் சக்திகள் இலங்கை குறித்து பொய் பிரசாரங்களை மேற்கொள்ள இடமளிக்க முடியாது எனவும் அதற்கு இடமளிக்க கூடாது எனவும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். பாத்ததும்பர பிரதேசத்தில் நேற்று முன்தினம் புதிய கட்டிடம் ஒன்றை திறந்து வைத்து உரையாற்றும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். லாபத்தையும் பிரயோசனத்தையும் கருதி நாட்டையும் நாட்டின் கலாச்சாரத்தையும் அழிக்க இடமளிக்க முடியாது. நாட்டில் பாரிய அபிவிருத்தி இடம்பெற்று வருகிறது. இவ்வாறான சந்தர்ப்பத்தில் நாட்டின் சுதந்திரத்தை பாதுகாக்க வேண்டியது எமது கடமையாகும். எனினும் தற்போது பல்வேறு பொய் பிரசாரங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. போருக்கு முன்னர் போன்று தற்போதும் இவ்வாறான பொய் பிரசாரங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. எங்காவது பெரிய கட்டிடம் ஒன்று நிர்மாணிக்கப்பட்டால் அது ராஜபக்சவினருடையது என்கின்றனர். ஒரு கட்டிடம் ராஜபக்சவினரது என பிரசாரம் செய்யப்பட்ட போது அதன் உரிமையாளர் அந்த கட்டிடத்தில் தனது பெயரை காட்சிப்படுத்தினார். இப்படி சேறு பூசுவது அரசியல் அல்ல, அது அரசியல் வங்குரோத்து நிலை. சேறு பூசி அரசியல் செய்ய முடியாது. மக்களுக்கு நன்மை அளிக்கும் சேவைகளை செய்ய வேண்டும்.
அதில் ஆளும் கட்சியா எதிர்க்கட்சியா என்பது முக்கியமல்ல எனவும் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இலங்கை நீதித்துறையின் நீதியரசர் அண்மையில் வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையில் தேசிய பாதுகாப்பு, நகர அபிவிருத்தி தவிர ஏனைய அனைத்து துறைகளும் மாகாண சபைகளுக்கு உரியதென அமைச்சர் விமல் வீரவங்ச தெரிவித்துள்ளார். பிரதம நீதியரசரின் தீர்ப்புக்கு அமைய கிராமிய அபிவிருத்தி துறை மாகாண சபைகளுக்குரியது. வடக்கில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மாகாண சபையை கைப்பற்றி ஆட்சி அமைக்கும் காலத்தில் பிரதம நீதியரசர் உயர் நீதிமன்றத்தின் நீதியரசராக இருக்கும் சந்தர்ப்பத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு, கிராம அபிவிருத்தி அதிகாரிகள், கிராம சேவையாளர்கள் மாகாணங்களுக்குரியவர்கள் என கூறினால் அதன் மூலம் நாட்டில் பாரதூரமான அரசியல் சாசன நெருக்கடி ஏற்படக்கூடும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். ரத்மலான பிரதேசத்தில் நடைபெற்ற வைபவம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். நாடு என்ற வகையில் நாம் சுதந்திரமாக இல்லை என்பது நமக்கு புலனாகிறது. நாட்டில் சில உள் விவகாரங்களில் வெளிநாடுகளினால் கொடுக்கப்படும் அழுத்தங்களை பார்க்கும் போது வெற்றி கொள்ளப்பட்ட சுதந்திரம் எமக்கு உரித்தானதா என்ற கேள்வி எழுகிறது. நாம் இங்கு பேசிக்கொண்டிருக்கும் சந்தர்ப்பத்தில் எதிர்வரும் மார்ச் மாதம் ஜெனீவா மனித உரிமை பேரவையில் இலங்கைக்கு எதிராக 2வது போர்க்குற்ற யோசனையை நிறைவேற்ற முனைப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இலங்கையில் சட்டத்தை அமுல்படுத்துவது சீர்குலைந்துள்ளது என்பதே இந்த 2வது குற்றச்சாட்டாகும். நீதித்துறையின் சுதந்திரம் வீழ்ச்சி அடைந்துள்ளதால் இலங்கையால் போர்க்குற்றங்கள் தொடர்பாக சுதந்திரமான விசாரணைகளை மேற்கொள்ள முடியாது. இதனால் சர்வதேச கண்காணிப்பு குழுவை நியமித்து அவர்களின் பரிந்துரைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற யோசனை முன்வைக்கப்படலாம். இந்த யோசனை நிறைவேற்றப்பட்டால் சர்வதேச கண்காணிப்பு குழு இலங்கைக்கு வரும். அவர்களை வர அனுமதிக்காவிட்டாலும் அவர்கள் வருவார்கள். அவர்கள் வந்து அவர்களின் அறிக்கை பரிந்துரைகளை வெளியிட்டு போர்க்குற்றம் நடந்துள்ளது என அறிக்கையிடுவார்கள். உண்மையில் அந்த அறிக்கையில் அது உள்ளது. பொய் என்றாலும் அவர்கள் ஏற்கனவே ஒரு முடிவுக்கு வந்துவிட்டனர் எனவும் அமைச்சர் விமல் வீரவங்ச தெரிவித்துள்ளார். நாட்டிற்குள் இருக்கும் பகை உணர்வுடன் கூடிய அரசியலை நாட்டிலிருந்து ஒழிக்கும் வரை நாட்டுக்கு உண்மையான முன்னேற்றம் ஏற்படாது என முன்னாள் இராணுவ தளபதி சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். மல்வானை பிரதேசத்தில் உள்ள விகாரையொன்றில் நடைபெற்ற பூஜை வழிபாடுகளில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை கூறியுள்ளார். நாட்டில் கொடூரமான புலிகளின் பயங்கரவாதம் நிலவிய காலப்பகுதியில் நான் குண்டு தாக்குதலுக்கு உள்ளானேன். அப்போது இலங்கை மக்கள் எனக்கு நலன் வேண்டி நாடு முழுவதும் வழிபாடுகளை நடத்தினர். இதன் பின்னர் நாட்டில் காணப்படும் பகை உணர்வான அரசியல் காரணமாக கடந்த ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் நான் சிறைக்கு செல்ல நேர்ந்தது. அப்போதும் மக்கள் எனக்காக பிரார்த்தனை செய்தனர். இதன் சக்தியால் நான் சிறையில் இருந்து மீண்டேன். நான் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை அப்படியே நிறைவேற்றுவேன். என் மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை எதிர்காலத்திலும் காப்பாற்றுவேன். எதிர்காலத்தில் நாட்டுக்காக புதிய பயணத்தை மேற்கொள்ள வேண்டியுள்ளது எனவும் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. விரிவான செய்திகளுக்கு globaltamilnews.net எனும் இணையத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.